கடந்த தேர்தலில் திமுக கோடி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடித்தது திமுக கனவு மண்ணோடு மண்ணாக 2011 2016 தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்தது அதிமுக. அதற்கு என்ன கூற்றை இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லப் போகின்றார்? ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர் வார்த்தைகளை கொட்டுகின்ற போது அந்த வார்த்தைகளுக்கு தகுதியான கருத்துத்தானா என்பதை ஆராய வேண்டும். அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதே வாக்காளர் பட்டியலை வைத்துத்தானே ஆட்சிக்கு வந்தார்கள். அப்படி என்றால் அன்றைக்கு போலி வாக்காளர்கள் திமுக பக்கம் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இதை ஊடக நண்பர்கள் தயவு செய்து அவரிடமே கேள்வியாக கேளுங்கள். தான் திருடி பிறரை நம்பா என்ற பழமொழிக்கு இந்த கூற்று உகந்ததாக இருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், எங்களுடைய முதல்வருடைய கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை, தகுதியான வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடக்கூடாது, தகுதியில்லாத வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் இருந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. அதற்குண்டான கால நீட்டிப்பு இன்னும் இருக்கின்றது. அதற்குண்டான முழு முயற்சியில் தீவிரமாக களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். நிச்சயமாக தமிழிசைக்கு தொடர்ந்து பாவம் அந்த அக்கா மீது நான் நிறைய மரியாதை வைத்திருப்பேன். எங்கு திருக்கோயில் பார்த்தாலும் பாசத்தோடு இருப்போம். ஆனால் தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. வாக்காளர் பெருமக்களும் ஏமாற்றத்தை தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை வேறு பக்கம் திருப்புகிறார்கள். அந்த ஏமாற்றத்துக்கு உரியவர், அந்த பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அக்கா தமிழிசை தான். அவர்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஏமாறப் போகிறார். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியும் தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றப் போகிறார்கள். கடந்த 4 வருஷத்துல அறநிலையத்துறை சார்பா 7000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை நம்ம 7000 இல்ல 9000 கோடி வந்துருச்சு. 9000 கோடிக்கு மேற்பட்ட நிலங்களை தான் நம்ம அறிக்கையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு முறையுமே அந்த பொதுநல வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் கையகப்படுத்துகிற அறநிலையத்துறை தாமதமாக செயல்படுத்தி ஒவ்வொரு வழக்கிலையுமே ஆணையம் இணை ஆணையமாக நேரடியாக விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணிந்து நீதியின் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்க இந்த மாநிலமாகத்தான் இருக்க முடியும். 40 ஆண்டு 50 ஆண்டு குடியிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கிட்டு நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் சில நீதிமன்ற உத்தரவுகள் தாமதப்படுத்தப்படுகின்றதை தவிர மறுக்கப்படுவதில்லை. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகளை ஏற்று மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு நிச்சயமாக நீதிமன்றத்தின் உத்தரவுகள் செயல்படுத்தப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.